இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சோஷியல் மீடியா அதிகமாக பார்க்குற விஷயம் என்னென்னா ட்ரேடிங் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்கிங் 2 to 3K எவ்ரி டே, ஜாப் ஒரு பர்சன் மேக்கிங் 5 to 10K எவ்ரி டே. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ட்ரேடிங் கற்றுன்னு நினைக்கிறீங்க. பட் முதல்ல இதெல்லாம் உண்மையா? ட்ரேடிங்கே இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. இதில் நடக்கிற மிஸ்லீடிங் என்ன? நான் ஒரு சோகால் ட்ரேடிங் இன்ஸ்டியூஷனை படிக்கும் போது அங்கே ஃபேஸ் பண்ண இன்சென்ஸ் என்ன? அண்ட் நீங்கள் உண்மையிலே ட்ரேடிங் கற்றுக்கணும், உங்களோட லேர்னிங் கர்வ் எப்படி இருக்கணும், இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்ப்போம். மேபி இந்த வீடியோ லென்த்தாக இருக்கலாம், பட் இட்ஸ் பியூர் நாலேஜ். விருப்பம் உள்ளவங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா நான் 2 பார்ட்டாக போடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்லாம் ஓர வச்சுட்டு ஒரு டிப்பிக்கலான பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அண்ட் ஏன் சில பேர் தான் லைஃப்பில் ரொம்பவே கிரேட்டாக ரீச் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எல்லாருக்கும் மணி தேவை, காசு. ஆனால் இந்த மணி மேக் பண்ணுற வே தான் இங்கே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒரு மிடில் கிளாஸை மில்லியனர் ஆக்கிறதுக்கும் இல்லை அதே ஸ்டேஜில் வைக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எத்தனை பேர் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லையோ போய்ட்டு ஹவு டு மேக் மணி ஆன்லைன் சர்ச் பண்ணிக்கோங்க. சும்மா சர்ச் பண்ணி தான் பாருங்க, அவ்வளோ சேனல்ஸ், அவ்வளோ வீடியோஸ். ஆனால் இந்த வீடியோ கண்டென்ட்லாம் எப்படி இருக்கும்? ஏர்ன் 5 to 10K வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட், ஒர்க் ஒன்லி 1 minute per year. இதெல்லாம் என்னது? ஆனால் அப்படியே அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள், கிரேட் வீடியோ ப்ரோ, சூப்பர் இன்ஃபர்மேஷன். அப்படியே அந்த வீடியோட கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆட்லாம் பாருங்கள், உங்களுக்கு மணி தருவாங்க. இல்லைனா உங்கள் மொபைல் டேட்டாவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு மணி தருவாங்க. இதெல்லாம் என்னது? இது கூட பரவாயில்ல கைஸ், ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான், மொபைல் டேட்டாலாம் லைக் ஒரு நாளைக்கு 1.5 to 2 GB அவ்வளோதானே. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பானா, என்கிட்ட ஒய்ஃபை இருக்குது, அதோட டேட்டாவை ஷேர் பண்ணால் மணி தருவீங்களா? என்னது இதெல்லாம் நீங்கள் ஸ்மார்ட்டாக நினைக்கிறீங்களா இல்லை சோம்பேறித்தனம் நினைக்கிறீங்களா? அதாவது உங்களுக்கு மணி மேக் பண்ணும், ஆனால் நோகாமல் மேக் பண்ணும். இப்படி பண்ணி நீங்கள் மணியை மேக் பண்ணாலும் இது லிட்டரலாக ஒரு ஸ்கேம். நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டா தான் ஷேர் பண்ணுறீங்க, அவன் உங்கள் யூசர் இதை வாட்டையை போட்டு அவன் போயிட்டே இருப்பான். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா நம்மளோட சோம்பேறித்தனம். ஒர்க் ஒன்லி 1 minute per year. என்னது இதுக்கு 70K வியூஸ் வேறு. மணி மேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸினா எல்லாருமே இதே பண்ணலாமே, எதுக்கு ஜாப்லாம் போய்கிட்டு? எப்பயுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையாக நீங்கள் மணி மேக் பண்ணணுன்னா அதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. மணின்னு இல்லை, இன்றைக்கி நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதா இருக்கும், இதுக்கு ஷார்ட்கட்னு ஒன்று இல்லை. யூ ஹேவ் டு ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் இட். இதை நீங்கள் ட்ரேடிங்கோட கம்பேர் பண்ணால் 10 பொருத்தம் பக்காவாக பொருந்தும். இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அண்ட் நான் இது வரைக்கும் சொன்னதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நான் காலேஜ் படிக்கும் போது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட், லைக் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட், நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும். செமஸ்டர் எக்ஸாம் வரும்போது என்னோட ப்ரொஃபசர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன கொஸ்டின் வரும்னே சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டின் மட்டும் பதிச்சுட்டு போ. ஐயா என் தெய்வமே ஐயா. இப்போ நான் இதை படிச்சுட்டு ஐ காட் எஸ்கிரிப்ட். இப்போ நான் எஸ்கிரிப்ட் எடுத்தனால நான் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆகிடுவேனா? அதாவது இதை பற்றி எனக்கு டீப்பாக நாலேஜ் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஐ ஜஸ்ட் ஃபாலோட் எ ஷார்ட் வே டு ரூயின் மை என்டையர் லைஃப். அடுத்தெல்லாம் தேவையில்லை, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன், சீக்கிரம் சொல்லு. சரி, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட், காலேஜ். ஒரு காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அந்த காலேஜோட ரெப்யூட்டேஷன் அதிகமாகும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க, நிறைய ஃபீஸ். அண்ட் ரெண்டாவது ப்ரொஃபஸர்ஸ். இந்த காலேஜில் நல்ல ரிசல்ட்ஸ் காட்டணுன்றதுக்காக ப்ரொஃபஸர்ஸ் மேலே மேனேஜ்மெண்ட் அதிக ப்ரெஷர் போடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஜாபை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் கான்செப்ட்ஸை கிராப் பண்ணீங்களான்றது அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்க மணி மேக் பண்ணும். ஸோ தெல் கிவ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் மூணாவது, பேரண்ட்ஸ். பையன் நல்ல மார்க் எடுக்கிறானான்னு பார்ப்பாங்களே தவிர, லைக் நான் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் சொல்கிறேன், நாட் ஆல். உண்மையிலே அவனுக்கு கான்செப்ட்ஸ் கரெக்டாக போய் சேருதான்னு கேட்டால் கிடையாது. நாலாவது, ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நம்ம தான். காதலர்களை கல்லறை காமிச்சிட்டு மெடல் குத்திக்கலான்னு ஆசைப்படாதீங்க சார். படிடா. நல்ல மார்க் எடுத்தால் தான் நல்ல கம்பெனி பிளேஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு மார்க்காகவே படிக்கிறோம். இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கரியர் கைஸ். பட் உண்மையிலே நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும்னு படித்தா சரி, நீங்கள் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜ் இன்ஜினியரோட சேலரி என்ன? லைக் ஒரு நியூபியாக இருந்தீங்கன்னா 20 to 25K. இதே உங்கள் விஷயம் கொஞ்சம் தெரிஞ்ச 50K, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஐஃபோன் வாங்கணும், பைக் வாங்கணும்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா வீக்கெண்டில் பார்ட்டி இல்லை ட்ரிப் எங்கேயாவது போகணும். ஆனால் இங்கே யாருமே ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும்னு பண்ணுறதில்ல. இதுதான் மேட்ரிக்ஸ். ஒரு வட்டத்துக்குள்ளாவே சுற்றிட்டு இருக்கோம். நம்ம நினைக்க நம்ம வளருவோம்னு சொல்லிட்டு, பட் நமக்கு ஒரு சேலரியை கொடுத்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கிறதுனால ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்ண நமக்கு தோணவே மாட்டேங்குது. பிகாஸ் யூஆர் இன் கம்ஃபர்ட் ஜோன். காலேஜஸ் ஆர் மேக்கிங் இன் க்ரோஸ், கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் இன் க்ரோஸ். பட் காலேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸோ இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோ ஒரு ராட் ரேஸில் தான் ஓடிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை நல்ல கவனிங்க. காலேஜஸில் நமக்கு டீச் பண்ணுற எம்ப்ளாயீஸே மந்த்லி சேலரிக்காக ஒர்க் பண்ணும்போது அவங்ககிட்ட லேர்ன் பண்ண நம்ம எப்படி க்ரோஸ் மேக் பண்ண முடியும்? நான் எல்லாரையும் சொல்ல, ஏன்னா இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க.
பட் அவங்க எய்தர் ஓனாக லேர்ன் பண்ணியிருப்பாங்க இல்லைனா யார்கிட்ட கற்றுருப்பாங்க. நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜிஸே வேறு. சோஷியல் மீடியா இஸ் மோர் தென் எனஃப். பட் இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம ஃபாலோ பண்ணுற வே என்ன? அகெயின் ஷார்ட்கட்ஸ். உண்மையிலே இந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் வெளில வரணும்னா ஆல் யூ நீட் இஸ் டூயிங் பிஸ்னஸ். For this, you either need money and marketing or skill and marketing. For example, என்கிட்ட காசு நிறையா இருக்குது. So that I can start a company or food business. I can hire some people to work and some people to advise. I can easily make money. இதுவுமே இப்போ ஈஸி கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க காம்படிஷன் you have to do it strategically. பட் ரெண்டாவது சொன்னது you need skill and marketing. அண்ட் இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏன்னா தருண்குமார். இவர் யூஸ்வலாக ஃபிட்னஸை பற்றி சோஷியல் மீடியா நடக்கிற மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனை பீப்புளுக்கு ஷேர் பண்ணுறாங்க. He added value to people. இதுன்னு அவ்வளோ ஈஸியாக. He worked hard for it. அண்ட் என்ன தான் நாலேஜ் கெயின் பண்ணாலும் அதை ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணால் ஹில் ஃபெயில். பட் ஹி யூஸ்ட் யூடியூபோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வீடியோஸ் போட்டால் மக்கள் அட்ராக்ட் பண்ணும். ஹி டிட் மோர் ரிசர்ச் அண்ட் ஹி ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் இட். தென் ஹி லான்ச்ட் ஹிஸ் கோர்ஸ் அண்ட் நவ் ஹி இஸ் மேக்கிங் இன் க்ரோஸ். இப்போ நான் ரெண்டாவதாக உள்ளதை ஏன் சொன்னேன்னா, இங்கே இருக்க நிறைய பேர்கிட்ட மணியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ த பெஸ்ட் வே இஸ் ஆப்ஷன் 2. லேர்ன் அ ஹை இன்கம் ஸ்கில் கைஸ். ப்ளீஸ் ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். நான் ட்ரேடிங்கும் சொல்ல, லேர்ன் வீடியோ எடிட்டிங் ஆர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங் அண்ட் ஸோ ஆன். இதை நீங்கள் கற்றுக்கிறதுனால யூ கேன் மேக் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டூ ட்ரேட். இப்போ நான் ட்ரேடிங் த ஹை இன்கம் ஸ்கில் கற்றுக்கிறதுனால ஐ டூ மேக் மணி ஃப்ரம் ட்ரேடிங், ஐ டூ மேக் மணி ஃப்ரம் டீச்சிங், ஐ டூ மேக் மணி ஃப்ரம் யூடியூப் பை போஸ்டிங் கான்டென்ட்ஸ் ஃபார் யூ. அண்ட் வீடியோ குவாலிட்டி நல்லா போட்டோன்னா ஐ கேன் கொலாபரேட் வித் பிஸ்னஸ் ஓனர்ஸ். லைக் அவங்களோட பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணலான்னு சொல்லலாம். ஐ கேன் பார்ட்னர் வித் பிராண்ட்ஸ். இன்னும் நிறையா இருக்குது. இப்போ ஒரு ஸ்கில், அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணுறதால எவ்வளோ வேஸ் இருக்க மணி மேக் பண்ண. பட் யூ ஹாவ் டு ஒர்க் ரியலி ஹார்ட். ஹார்ட் இல்லை, பட் யூ ஹாவ் டு ஒர்க் ரியலி ஹார்ட். சரி, இப்படி இருக்கிறப்ப ஏன் எல்லோரும் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம்? இதுக்கான மெயின் ரீசன் யாருன்னா அந்த சோஷியல் மீடியா தான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அவ்வளோ மேனிபுலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு காலேஜ் போகிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆர் ஜாபே பிடிக்காமல் ஜாப் போகிற ஒரு பர்சன் ஆர் பணக்காரன் ஆகணும் ஆசைப்படுற ஒரு மைண்ட் செட் உள்ள பர்சன். இப்படி இருக்கிறவங்களுக்கு மணி மேக் பண்ணும், ஆனால் எப்படி மேக் பண்ணணும்னு தெரியல. இப்படி இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு ஏன் 10 to 15K எவ்ரிடே வித் ஜஸ்ட் 20K இன்வெஸ்ட்மெண்ட். யாராவது ஏன் 10 to 15K எவ்ரிடே வித் 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் மோஸ்ட்டாக இருக்கிறது கிடையாது. ஸோ உங்களோட ஆசையை தூண்டுறது தான் உங்களோட வேலையே. இப்படி ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கா. இன்னொரு கும்பல்னா ஷோ ஆஃப் பண்ணுறது. லைக் ஆடிஆர் பிஎம் அதில் வந்து சர்றன்னு போகிறது, அப்படி இறங்குறது, ஃப்ளைட்டில் போகிறது, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? இப்போ நான் வீடியோ காட்டுறேன், அது பாருங்களேன். இதில் மினி கூப்பர் கார் வருதா, அதில் வந்து நம்பர் பிளேட் தெரியும் பாருங்கள். அந்த நம்பர் பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு கார் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போய் போட்டு பாருங்களேன். இன்சூரன்ஸ் முடிஞ்சு 6 மாதம் ஆகுது. சரி, முதல்ல ஏன்னா இது அவங்களோட காராகவே இருக்காது, ரெண்டல் காராக இருக்கும். சரி, அது கூட விட்டுருங்க. முதல்ல ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ஒரு ட்ரேடிங் உண்மையாக நீங்கள் கற்று தரீங்கன்னா நாலேஜ் ஷேர் பண்ணுங்கண்ணே. அதை விட்டு காரில் போய் இறங்குறது, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது, பெரிய ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றது, ஐவாட்ச்சு, ஆப்பிள், ஐஃபோனு, மேக் புக்கு, இதெல்லாம் மெயினாக ஏன் பண்ணுறாங்கன்னா ஒரு டிப்பிக்கலான பர்சனோட மைண்ட் செட்டை தூண்டுறதுக்காக தான். அது தப்பு இல்லை. ஏன்னா நானும் அப்படி நினச்சி தான் ஒரு கோர்ஸில் 1 lakh கட்டி படித்தேன் ஸ்டார்டிங்கில். இன்னொன்று என்ன, ஸ்டூடெண்ட் ப்ரூஃப். லைக் அது ரியாலிஸ்டிக்காக இருந்தால் பரவாயில்ல. ஹீ இஸ் மேக்கிங் 60 to 75K எவ்ரி மந்த் பை டேக்கிங் ஆர் கோர்ஸ். அது எப்படி ஒருத்தரால் எவ்ரி மந்த் அந்த மணி மேக் பண்ண முடியும்? இதெல்லாம் தெரியாமல் பிளைண்டாக நம்புறது. இப்போ உண்மையை போட்டு உடைக்க வேண்டிய நேரம். நான் இது வரைக்கும் இதை பப்ளிக்காக ரிவீல் பண்ணதில்லை, பட் இப்போ ஷேர் பண்ணுறேன். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது என்னோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் கம்பெனியோட நேம்லாம் ரிவீல் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாதுனால அது எதுக்கு பண்ணிக்கிட்டேன். பட் நான் இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். நான் 4th year படிக்கும் போது ஐ ஜாயின் இன் இன்ஸ்டியூஷன் டு லேர்ன் ட்ரேடிங் பை பேயிங் 1 lakh ஃபீ. நான் ஏன் இங்கே ஜாயின் பண்ணேன்னா, லைக் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் எவ்ரி பர்சன் இஸ் மேக்கிங் 1 to 2K எவ்ரி டே. ஸோ அதை பார்த்து நானும் ஜாயின் பண்ணேன். நானும் மணி ஃபேக்டர் பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். ஓகேவா, நான் ஒத்துக்கிறேன். பட் அங்கே ஜாயின் பண்ணதும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயமே வேறு. லைக் நான் ஒரு கம்ப்ளீட் பிகினர். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னே தெரியாது. பட் ஆல் தே தாட் இஸ் சம் இண்டிகேட்டர்ஸ். எனக்கு ஒரு ப்ராப்பரான நாலேஜே கிடையாது. என்னோடய லேர்னிங் கர்வ் செல்ஃப் லேர்னிங் கர்வ் தான். நான் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் தான் நான் கற்றுக்கிட்டேனே. அதுக்கப்புறம் ஐ அவுட் பர்ஃபார்ம்டு வெல் அண்ட் ஐ ஜாயின்ட் அஸ் அ ஃபினான்ஷியல் ட்ரெய்னர் இன் தட் கம்பெனி. பட் அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் எல்லோரும் சோஷியல் மீடியாவில் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க, அதை அப்படி தான் பார்க்குறீங்க. பட் அதுக்கு பேக் எண்டில், அதாவது அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அதை பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ
See you guys. Until then, bye. Microphone check, make it a microphone check. Give it a microphone, I make it a microphone dead. Don't step to me, new.